ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரௌபதி 2 படத்தை பற்றியும் மற்றும் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் தம்பி ராமையா சார், MS பாஸ்கர் சார், பிரியா பவனி சங்கர் நடிப்பில் உருவாகியுள்ள காட்ஸ்பாட் 2 மச் படத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். 2 படத்துக்கும் ஷார்ட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். திரௌபதி 2 படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராமர் சிவன் கோயில்களை வழிபடுற பக்தர்களை ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. ஆங்கிலேயர்கள் அவங்க தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதற்கு அவங்க என்னென்ன வழிகளை மேற்கொள்றாங்க, அதிலிருந்து இவங்க எப்படி மீள்றாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ. படத்துல யாருக்கும் ஹீரோயிசம், வில்லனிசம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அருமையா பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினியா இருக்கட்டும். நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். நட்டி சாரா இருக்கட்டும், அப்படியே அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மியூசிக் படத்துக்கு தேவையான அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவாக எனக்கு தோணுச்சு. நெகட்டிவ், படத்தோட டைம் 2 மணி நேரம் 40 நிமிஷம். இதில் ஒரு 10 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு 1-2 சீனில் நமக்கு தெரிஞ்ச பிறகும் செவ்வாய் இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. மிச்சப்படி பெருசாக எதுவும் நெகட்டிவ் தோணலை. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, பாகுபலி, காந்தாரா, பொன்னியின் செல்வம் படம் ஆடியன்ஸுக்கு மேக்சிமம் படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 9 மார்க்குகள் கொடுப்பேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது காட்ஸ்பாட் 2 மச் படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 3 ஷார்ட் ஃபிலிமை ஒரு படத்தில் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் படம். டைரக்டர் ஒரு 3 கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாங்க. அதை அப்படியே விஷுவல்ஸாக நமக்கு காமிக்கிறாங்க. 3 கதையும் காமெடியாக ஒவ்வொரு கருத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்ன நடக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தம்பி ராமையா சார், MS பாஸ்கர் சார் நடிப்பெல்லாம் உண்மைக்கு நெருக்கமா அற்புதமா இருந்துச்சு. பிரியா பவனி சங்கர் நடிப்பும் அற்புதமா இருந்துச்சு. நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும் எல்லா ஆக்ட்ரஸுமே அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சின்ன சின்ன கேரக்டர் கூட அருமையாக ப்ளே பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் உள்ள ஆடியன்ஸுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி சீன் எல்லாம் படத்தில் இருந்துச்சு. இன்ட்ரோ ஃப்ளாக்கெல்லாம் ரசிகர்களை தாண்டி வெறியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாணியில் செருப்பு முக்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தை ஒரு ஆட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த படம். இதை எப்படி பார்க்குறீங்க? வானமும் பூமியும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எரிமலையும் சூறாவளியும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த படத்தில் உள்ள 3 கதையும் 3 ஒரு கருத்தை சொல்லுது. அந்த கருத்து 100ல் ஒரு 10% பேருக்காவது புரியும், திருந்துவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவாக எனக்கு தோணுச்சு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 கதையை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சாங்க படத்தில். 3வது கதையை கொஞ்சம் செவ்வாய் இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் படத்தில் எனக்கு நெகட்டிவாக தோணுச்சு. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான சீனோ ரத்த காட்சிகளோ எதுவுமே படத்தில் கிடையாது. ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 8 மார்க்குகள் கொடுப்பேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்த திரௌபதி 2, காட்ஸ்பாட் 2 மச் 2 படங்களுமே கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.